நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். அதற்கு முன்னாடி எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மே 1ஆம் தேதி என்பது உலகம் முழுவதும் உழைக்கும் மக்களுடைய உரிமைகள் மற்றும் பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் உழைப்பாளர்களுடைய உழைப்பினுடைய முக்கியத்துவத்தையும் எல்லாத்துக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. ஒரு விவசாயமாகட்டும், அல்லது ஒரு கட்டுமானமாகட்டும், அல்லது ஒரு தொழிற்சாலைகளாகட்டும், எல்லா துறைகளிலும் இன்னைக்கு உழைப்பாளிகள் அப்படின்ற ஒரு இனம் இல்லாம அந்த துறையை மேம்படுத்தவே முடியாது. ஸோ இந்த உழைப்பாளர்களுடைய உரிமையை பாதுகாப்பது அப்படின்றது அனைத்து நபர்களுடைய உரிமையாக இன்னைக்கு சொல்லப்படுது. ஆரம்ப கட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களுக்கு அதிக நேரமான வேலைகள் கொடுக்கப்பட்டது, குறைந்த அளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் இந்த உழைப்பாளர்கள் தினம் அப்படின்ற நாட்கள்ல சில சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் ஓரளவுக்கு கணிசனமாக உயர்த்தினாலையும் அதனுடைய பற்றாக்குறை அப்படின்றது தொடர்ச்சியா இந்நாள் வரைக்கும் இருந்துகிட்டே தான் வருது. சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையா இருக்குது. விவசாயிகளுடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு வெயில் காலத்துல டவுன்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா உழைக்கும் வர்க்கம் இந்த வெயிலுன்னு கூட பார்க்காம 100 டிகிரி வெயிலையும் இடுப்புல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு களத்து மேட்டிலையும் சேத்துலையும் வேலை செய்யறதுனால தான் நம்ம ஈஸியா போய் எந்த ஒரு கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லயும் நட்சத்திர ஹோட்டலையும் நம்மளால சாப்பிட முடியுது. ஸோ அந்த மாதிரியான உழைக்கும் வர்க்கத்துக்கு நம்ம என்னைக்குமே சல்யூட் பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர் தினம் அப்படின்றது ஒரு விடுமுறை தினம் அப்படின்றத மாதிரி அவங்கள நம்பி நாம இன்னைக்கு எல்லாருமே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அல்லது பிரைவேட் கம்பெனியில் போயிருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு விடுமுறை கொடுக்குறாங்க. பட் நாம அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஸோ உழைக்கும் வர்க்கத்தையும் அந்த உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு முன்னேறும், உழைப்பாளர்களுக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அடுத்ததா மைவி த்ரெட்ஸ் பற்றிய ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் என்னோட டவுன்லைனில் இருக்கிற ஒரு 2-3 உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பல வகையான கேள்விகள், சில சலசலப்பான கேள்விகள்லாம் அந்த இடத்துல நடந்தது. அதில் ஒரு சில நபர்கள் என்ன சொன்னாங்க, நம்ம நேரடியாக எம்டியெல்லாம் போய் பார்க்க போகலாமே, எவ்வளோ நாள் இப்படி மௌனமாக இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க, போகலாம், இந்த நாள் போகலாம் அந்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில நபர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னோட கருத்து தான். ஏற்கனவே எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்லலாம் கேஸ் போயிட்டு இருக்கனால அதனுடைய ஹியரிங் டேட் சார்ஜ் ஷீட் கொடுத்து ஏதாவது ஒன்று அதில் சொன்னால் மட்டும்தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது அப்படின்ற தகவல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஹியரிங்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படி இப்படின்னு இந்த உறுப்பினர்களுடைய கெட்ட நேரமே என்னவோ தெரியல, அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு, அப்புறம் எலெக்ஷன் முடிவுகளை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் அந்த மாதிரியான காரணங்கள்னால நிறைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது, இதுக்கு மேலே நம்மளால என்ன பொறுமையாக இருக்குது, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கசப்பான சில நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்தது. அப்புறம் முடிவாக ஒரு சில நபர்கள் சொன்னாங்க, நம்ம அங்கே போய் மட்டும் என்னத்தை பார்க்க போகிறோம், அவர் ஒரே வார்த்தை ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குது, அதனால எனக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, அதனால பேச முடியாது, அதனால ஏதாவது ஒன்று தீர்ப்பு வந்தால் மட்டும் தான் பேச முடியும்னு சொல்லிடுவாங்க, அதனால நம்ம போகிறது அங்கே ஒரு பயனுள்ள செயலாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் என்ன சொன்னாங்க, நாமளும் போய் ஏதாச்சும் வழக்குகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அங்கேருந்த ஒரு சில நபர்களே ஒரு பதிலும் அவங்களே சொல்லிட்டாங்க, ஏற்கனவே வழக்கு கொடுத்து தான் போய் இப்படி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு வருமா வராதா, பேசுவாரா பேச மாட்டா நின்றுக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே நம்ம போய் வழக்கு கொடுத்தா மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க போலீஸ்லேருந்து, ஆல்ரெடி கொடுத்து தான் அது சார்ஜ் ஷீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு உண்டான தீர்வு வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கடமைக்கு தான் வாங்கி வைப்பாங்களே தவிர அதனால் ஏதாச்சும் மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா 100% எந்த மாற்றமும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஒரு வழக்கில் ஒரு டைமு ஒரு வழக்கை பதிவு செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனத்தை நிப்பாட்டிட்டாங்க, இதுக்கு மேலே கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் வழக்கு கொடுத்தாலே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வழக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக வாங்கி வச்சுப்பாங்களே தவிர இத்தனை பேர் வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு இல்லை எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாளைக்கே கம்பெனியை ரன் பண்ணி விட்டுருவாங்களா, இல்லை நாளைக்கே எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய
கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக தான் நிற்கிது. ஸோ அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு ஏதாச்சும் ரிலாக்ஸேஷன் கிடச்சி அவராக வந்து ஏதாவது ஒன்று என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஒரு முழுமையான பதில் மைவி திரேசை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் மதில் மேல் பூனை மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்தாவும் வரும்போது ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடாதா, எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடாதா, நம்பிக்கை தரும் விதமாக ஒரு எம்டியோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அந்த நாள் என்றைக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒன்றா இருக்குது. உறுப்பினர்கள் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்களும் கிட்டத்தட்ட 2 வருஷம் பொறுமையாக, கடலை விட பொறுமையாக காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பொறுமையை மட்டுமே வச்சுக்கிட்டு மைவி த்ரெட்ஸ் நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு காலம் கடத்த முடியுமானா முடியாது. அவங்கவுங்களுக்கு உண்டான சூழல் வந்து கடுமையான மோசமாக இருக்குது. மே மாதம் அடிக்கிற வெயில கூட தாங்கிடலாம் போலகுது. உறுப்பினர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழலில் இருந்து மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல உடன் வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் யாரையும் கேள்வி கேட்டது கிடையாது. பட் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயும் தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால மைவி த்ரெட்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்ற சூழலில் 90% மக்கள் இருக்கிறாங்க. மாதம் மாதம் என்னால் வட்டியே கட்ட முடியல, அக்கம் பக்கம் வீட்டில் என்னால் பேச முடியல, வெளியில் தலகாட்ட முடியல, எத்தனை நாளைக்கு மைவி த்ரெட்ஸ் வந்துருன்னு கடன் வாங்கங்கிட்ட நான் பதில் சொல்ல முடியும், வீட்டில் இதனால் பிரச்சனை அப்படின்னு நிறைய வாட்ஸ்அப்பில் டெய்லி மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த மைவி த்ரெட்ஸில். அந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை, சரி ஏதாவது ஒரு தீர்ப்பு சீக்கிரமாக எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ அல்லது அரசாங்கமோ ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவே வராதுப்பா, கம்பெனி ஃப்ராடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா கூட அதில் இருக்கக்கூடிய பணத்தை கடைசியில் ஜாயின் பண்ணி பணம் வாங்காமல் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கூட ஓகே, வாங்கின கடனை கட்டிட்டு ஏதாவது ஒரு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சப்போஸ் வரும்பா, இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளுடன் வரும், இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுடன் நீங்கள் நடத்தலாம், இந்த விதிமுறைகள்லாம் உட்பட்டு தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி வந்து அவங்க மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி இப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாலையும் சந்தோஷம்தான். பட் எதுவுமே சொல்லாமையே இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உறுப்பினர்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மே மாதம் இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் 5/5/2026 அன்று வரக்கூடிய இந்த ஹியரிங்கில் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சப்போஸ் அந்த தேதியில் கிடைக்கலனாலே இந்த மாதத்தில் 1-2 வயதாக கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல செய்தி கிடைச்சிச்சு, மறுபடியும் இந்த கம்பெனி ரன் ஆகும் அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்கணும் அப்படின்றத எல்லா நம்மளுடைய விருப்பம். பட் அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது, காவல்துறை நீதித்துறை கையில் தான் இருக்குது. எல்லா உறுப்பினர்களுடைய எண்ணங்களும் நல்லதாகவும் உயர்வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இதன் மூலமே சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.